முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுவது திருச்செந்தூர் முருகன் கோவில். இது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும். இக்கோயில் 2000 முதல் 3000 ஆண்டுகள் வரை பழமையானதாக கருதப்படுகிறது. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5ம் மலைக்கோயிலாக அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். அசுரரை வென்ற இடம், அது தேவரை காத்த இடம். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்ட பின் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். இவர் செயந்திநாதர் என அழைக்க பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம் என அழைக்க பெற்று தற்பொழுது திருச்செந்தூர் என மருவியது. இங்கு சுப்பிரமணியர், வேல், வீரவாகு ஆகிய 3 முக்கியமான பிரகாரங்களை கொண்டுள்ளது. பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி போன்ற விழாக்கள் முருகனுக்கு சிறப்பாகும். திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா, குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா என்னும் பாடலைப் போல இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். புராண கதைகளின்படி முருகப்பெருமான் இங்கு சூரபத்மனை வீழ்த்தி திருக்கைலாயம் சென்றதாக கூறப்படுகிறது. சூரியன் உதிக்கும் போது கோவில் வளாகத்திற்குள் அதன் ஒளி நேராகப்படும் அற்புத அம்சம் உள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழர்கள் மட்டுமல்லாது இந்தியாவின் பல பக்தர்களுக்கும் மிக முக்கியமான ஆன்மீக தலமாக உள்ளது. திருச்செந்தூர் நாழிக்கிணறு என்பது தமிழகத்தில் உள்ள மிகவும் புண்ணியமான தீர்த்தம். இது சூரபதுமன் என்ற அசுரனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் முகாமிட்டு இருந்தார். அப்பொழுது படை வீரர்களின் தாகத்தினை தீர்ப்பதற்காக தன் வேலினால் நாழிக்கிணற்றை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நீர் இனிப்பு சுவை கொண்டதாகவும் மேலும் இது அள்ள அள்ள குறையாத நீர்நிலையாகவும் திகழ்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்களுக்கு வெற்றி, அமைதி மற்றும் ஆன்மீக திருப்தியை அளிக்கக்கூடிய ஒரு முக்கிய தலமாக திகழ்கிறது.